வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் தரையிறங்கிய அமெரிக்க விமானத்தால் பரபரப்பு. அரச ஊழியர்களின் சம்பளமில்லா விடுப்பு, அரசாங்கத்தின் அறிவிப்பு. பதவிக்காக எதனையும் தாரை வார்க்கும் அரசாங்க அதிகாரிகள் சிலரால் பழைய பூங்கா அழிக்கப்பட்டது. வங்களா விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி, கனமழைக்கு வாய்ப்பு, மலையகத்தில் மண் சரிவு அபாயம். டித்வா புயல் அனர்த்தத்தினால் கிழக்கில் 45,387 குடும்பங்களைச் சேர்ந்த 1,44,464 பேர் பாதிக்கப்பட்டனர். உதவித்தொகை வழங்கல் தொடர்பிலான வதந்திகளை நம்பி அச்சமடையாதீர்கள். வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் மக்களிடம் கோரிக்கை. நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையே கப்பல் சேவை ஆரம்பிக்கும் திகதி பிற்போடப்பட்டுள்ளது. நாட்டிற்கு உகந்த தீர்மானங்களை நாடாளுமன்றமே எடுக்க வேண்டும். பலவத்தை அதிகார அமையமல்ல ரணில். புலனறுவை மட்டக்களப்பு வீதியில் துப்பாக்கிகள் தோட்டாக்கள் கண்டுபிடிப்பு. பதில் பிரதம நீதியரசராக உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஜசந்த கோதகொட நியமனம். அணையா விளக்கு நினைவு தூபியை உடைத்தவர்களை கைது செய்யுங்கள். என்பிபி தரப்பு முறைப்பாடு. டிசம்பர் 16 பாடசாலைகள் மீள ஆரம்பம், எடுக்கப்பட்டது தீர்மானம். நாட்டுக்கான தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உள்ளது. ஜேவிபியின் தலைமையகமான பெலவத்தை அலுவலகத்துக்கு கிடையாது என கூறியுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஜேவிபியின் அரசியல் குழு நாட்டின் நிர்வாக அதிகாரத்தை கையாள முடியாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு 7 அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு கூறினார். அவர் அங்கு தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், பெலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழுவால் தான் தற்போது நாட்டின் நிதி உள்ளிட்ட அனைத்து நிர்வாகங்களும் தீர்மானிக்கப்படுகின்றது. இதனை அனுமதிக்க முடியாது. பாராளுமன்ற அதிகாரத்தை இழிவுபடுத்தும் இத்தகைய செயற்பாடுகளை தடுக்க எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேவேளை டித்வா சூறாவளி அழிவுகளில் இருந்து மீள அரசாங்கத்திற்கு அனுபவம் குறைவாகவே உள்ளது. எனவே பேரிடர் மேலாண்மை மற்றும் புனரமைப்புக்கான கண்காணிப்பு குழுவை பாராளுமன்றத்தால் நியமிப்பது பொருத்தமானது. அதன் தலைமை பதவியை அனுபவம் வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வகிக்க வேண்டும். அத்துடன் புனரமைப்புக்கு வழிகாட்டுவதற்காக அனைத்து மத மற்றும் அரசியல் தலைவர்கள் உட்பட பல்வேறு துறைகளில் முன்னணி வகிக்கும் பிரமுகர்களை கொண்ட ஒரு சிறப்பு குழுவை நியமிக்க வேண்டும். இந்த குழுவின் முதல் கூட்டத்திற்கு நாட்டின் 4 மகாநாயக்க தேரர்கள் தலைமை தாங்கினால் அது ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஏனைய பிரதான மத தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் பொது சமூகத்தில் ஒரு நல்ல நிலைப்பாடு உருவாகும். பேரிடருக்கு பிறகு 28 வெள்ளிக்கிழமை அன்று விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டதால் பேரிடர் பணிகளை ஒப்படைக்கப்பட்ட அனைத்து திணைக்களங்கள், அரச பிரிவுகள் மற்றும் ஏனைய அதிகாரிகள் செயலற்றவர்களாகிவிட்டனர். பாராளுமன்ற அமைச்சரவை மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஆகியவற்றை தவிர்த்துவிட்டு உதவிகளை வழங்குவதில் அரசியல் மயமாக்கலை செய்ய முயற்சிக்கிறது. மற்றொரு சமாந்தரமான நிவாரண நிதியையும் நிறுவியுள்ளது. இந்த அழிவை எதிர்கொள்ள அரசாங்கத்திடம் ஒரு வியூகமில்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும். இன்னும் யார் இறந்தார்கள், யார் காணாமல் போனார்கள் என்று கூட முழுமையாக கண்டறியப்படவில்லை என ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவித்தொகை வழங்குவதில் ஊழல் பாரபட்சம் என பரவும் வதந்திகளை நம்பி அச்சமடைய வேண்டாம் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். மேற்படி விடயம் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டிருப்பதாவது, ஜனநாயக கட்டமைப்பில் அரச செயற்பாடுகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்படுவதையும் விழிப்புடன் இருப்பதையும் நாம் வரவேற்கின்றோம். ஆனால் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு நிற்கும் மக்கள் மத்தியில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்துவதை தவிர்ப்பது சமூக பொறுப்புள்ள அனைவரது கடமையாகும். உதவித்தொகை வழங்கல் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளருடன் விரிவாக கலந்துரையாடினேன். அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட சுற்றறிக்கைகளுக்கு அமையவே பிரதேச செயலாளர்கள், கிராம அலுவலர்கள் மற்றும் கிராம மட்ட ஏனைய அலுவலர்கள் ஊடாக தெரிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதில் எவ்விதமான இரகசிய தன்மையும் இல்லை. உதவித்தொகை பெற தகுதியானவர்களின் பெயர் பட்டியலில் அந்த பகுதிகளில் பகிரங்கமாக காட்சிப்படுத்தப்படும். இதனை மாவட்ட செயலாளரும் உறுதிப்படுத்தியுள்ளார். எனவே தகுதியான எவரும் விடுபடவோ
தகுதியற்றவரும் உள்நுழைவதற்கோ இதில் வாய்ப்புகள் இல்லை. சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை கடந்து முறைகேடுகள் தொடர்பில் யாரிடமேனும் தகுந்த ஆதாரங்கள் இருப்பின் அதனை எனது கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வரலாம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்களா விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் அந்தமான் தீவுகளுக்கு அருகில் புதிய காட்டு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். நேற்று இரவு 8 மணிக்கு வானிலை எதிர்வு கூறல் ஒன்றை விடுத்து அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காட்டு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இது மிக வலுவான ஈரப்பதன் கொண்ட கீழைக்காற்றுகளுடன் இணைந்துள்ளது. ஏற்கனவே இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தளம்ப நிலை ஒன்று காணப்படுகிறது. இந்த காற்று சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக தெற்கு வங்களா விரிகுடா பகுதியை அண்மிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி எதிர்வரும் 9/12/2025 முதல் 13/12/2025 வரை இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக இலங்கையின் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, தென்னூவா, வடமேல் சப்ரகமுவ மேல் மாகாணங்கள் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது. ஏற்கனவே இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைத்து நிலம் தன்னுடைய நிரம்ப நிலையை எட்டியுள்ளது. எனவே அந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக 50 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைத்தால் அப்பகுதிகளில் வெள்ள நிலைமைகள் ஏற்படும் வாய்ப்புண்டு. எனவே மேற்குறிப்பிட்ட தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். அத்தோடு மலையகத்தின் சில பகுதிகளில் இக்கனமழை நிலச்சரிவு நிகழ்வுகளை தூண்டலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மக்கள் அனைவரும் எதிர்வரும் 9/12/2025 முதல் 13/12/2025 வரை கனமழை மற்றும் அதனோடு இணைந்த மண்சரிவு போன்ற நிகழ்வுகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பாக ஆராய்ந்து உரிய திணைக்களங்களின் ஆலோசனைகளின் அடிப்படையில் மக்களை வெளிப்பூட்டுவது சிறந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். டித்வா பேரிடரினால் கிழக்கு மாகாணத்தில் சுமார் 45,387 குடும்பங்களைச் சேர்ந்த 1,44,464 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ பிரிவு கூறியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடைத்தங்கள் முகாம்களும் மூடப்பட்டு மக்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்றுள்ளனர். திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த 153 குடும்பங்களைச் சேர்ந்த 403 பேர் இடம்பெயர்ந்து தொடர்ந்தும் 5 இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ளதுடன் 10 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அனைத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இதுவரை 122 வீடுகள் முழுமையாகவும் 2156 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 14 பிரதேச செயலக பிரிவுகளில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 12,469 குடும்பங்களைச் சேர்ந்த 34,389 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பலத்த காற்றினால் இதுவரை 11 வீடுகள் முழுமையாகவும் 946 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடத்தங்கள் முகாம்களும் மூடப்பட்டு மக்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலருணவுப் பொருட்களை அரசாங்கம் மற்றும் பொது அமைப்புகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றன. திருகோணமலை மாவட்டத்தில் 11 பிரதேச செயலக பிரிவை உள்ளடக்கிய 214 கிராம சேவகர் பிரிவுகளில் 25,981 குடும்பங்களைச் சேர்ந்த 86,313 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 83 குடும்பங்களைச் சேர்ந்த 254 பேர் இடம்பெயர்ந்து தொடர்ந்தும் 4 இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 704 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 6,937 குடும்பங்களைச் சேர்ந்த 23,762 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 70 குடும்பங்களைச் சேர்ந்த 158 பேர் இடம்பெயர்ந்து தொடர்ந்தும் ஒரு இடைத்தங்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 111 வீடுகள் முழுமையாகவும் 506 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. அமெரிக்காவினால் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ள விமானம் ஒன்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தரையிறங்கியுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரினை அடுத்து விநியோக நடவடிக்கைகளை மேம்படுத்தும் வகையில் 2 விமானங்களை அமெரிக்கா வழங்கியுள்ளது. குறித்த விமானங்கள் நேற்றைய தினம் கட்டநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கின. இந்த நிலையில் வடபகுதிக்கான நிவாரணப் பொருட்களை ஏற்றிய அமெரிக்க விமானம் ஒன்று இன்று காலை யாழ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. பேரிடரினால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பொருட்களை கொண்டு செல்லும் நோக்கில்
இந்த விமானங்கள் அமெரிக்காவினால் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் முதல் வாரத்தில் நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது பிற்போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து பயணிகள் கப்பல் சேவையை நடத்தும் சுமபெர்ரி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையில் சேவையில் ஈடுபட்டு வந்த பயணிகள் கப்பல் சேவை வடகிழக்கு பருவமழை காரணமாக மோசமான வானிலை ஏற்படும் என்பதனால் கடந்த அக்டோபர் 26 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. மீண்டும் டிசம்பர் முதல் வாரத்தில் கப்பல் சேவையை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது காலநிலை மாறுபாடுகளின் காரணமாகவும் இலங்கையில் ஏற்பட்டுள்ள புயல் தாக்கத்தால் காங்கேசன்துறை துறைமுகத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதனால் அதை சீரமைக்கும் பணி நடந்து கொண்டு இருப்பதாலும் பயணிகள் கப்பல் சேவை திகதியை அந்நிறுவனம் பிற்போட்டுள்ளது. இந்த நிலையில் பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று கப்பல் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர். பதவிகளுக்காக எதனையும் தாரைவாக்க தயங்காத அதிகாரிகளினால் தான் பழைய பூங்கா குதிரப்பட்டு கொண்டிருக்கிறது என யாழ் மாவட்ட முன்னாள் செயலாளர் அம்பலவாணர் சிவபாலசுந்தரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் யாழ் நகர பழைய பூங்கா அதில் உள்ளக விளையாட்டரங்கு அமைப்பது விடயத்தில் மிக பலமான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் தற்போது எதிர்ப்பாளர்களில் ஒரு சாரார் நீதிமன்றத்தையும் நாடியுள்ளனர். இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலராக சிறிது காலம் பணியாற்றியவர் என்ற வகையில் இந்த பழைய பூங்கா பற்றிய எனது கரிசனையையும் எமது அதிகாரிகளினதும் அரசியல்வாதிகளினதும் குறுகிய சிந்தனைகளையும் பற்றி பகிர்ந்து கொள்ளலாம் என எண்ணுகின்றேன். யாழ்ப்பாண பழைய பூங்கா கொண்டிருந்த சிறப்பையும் அதன் தொன்மையையும் பெருமதியையும் அறிந்து கொள்ளாது அபிவிருத்தி என்ற போர்வையில் எமது இளைய சமுதாயம் மட்டுமன்றி கற்றறிந்தோர் சமூகம் என கூறிக்கொள்ளும் ஒரு சாரார் பதவிகளுக்காக எதனையும் தாரைவாக்க தயங்காத அதிகாரிகள் போன்றோர் இத்தகைய பதிலீடற்ற பெரும் சம்பத்துக்கள் பறிபோவதை பற்றி எந்தவித கவலையும் இன்றி வாழ்ந்து கொண்டிருப்பது வருத்தம் அளிக்கின்றது. ஆட்சிக்கு வரும் அரசுகளும் அவர்களால் நியமிக்கப்படும் ஆளுநர்களும் தமக்குரிய அதிகாரங்களை மக்கள் நலனுக்காவன்றி அம்மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாது அவரவர் தனிப்பட்ட அபிலாஷைகளுக்காக அரசியல் நோக்கங்களுக்காகவும் தான் தோண்டித்தனமாக பிரயோகிப்பதும் அதனை எதுவித ஆட்சேபனையுமின்றி அதிகாரிகள் சிரமேற்கொண்டு செயற்படுவதும் நாம் எமது நிர்வாக வரலாற்றில் தரிசித்த உண்மைகள் என கூறியுள்ளார். 2026 ஜனவரி 1 முதல் அரசு ஊழியர்களுக்கு வேறு இடங்களில் வேலை செய்ய சம்பளமில்லா விடுப்பு வழங்கப்படாது என்று ஒரு புதிய சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 அமைச்சரவை முடிவின் கீழ் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. எந்த நிலையில் உள்ளூர் அல்லது வெளிநாடுகளில் மாற்று வேலை தேடுவதற்காக பலர் பயன்படுத்தி வந்த 5 ஆண்டு விடுப்பு விருப்பத்தை ரத்து செய்வதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக பொது நிர்வாக அமைச்சக செயலாளர் எஸ் ஆலோக பண்டாரவை கோடிட்டு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த சிறப்பு விடுப்பை முடிவுக்கு கொண்டுவரும் சுற்றறிக்கை இந்த வாரம் வெளியிடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஏற்கனவே அத்தகைய விடுப்பை பெற்றவர்களுக்கு விடுப்பு நீடிப்பு இருக்காது என்றும் புதிய விண்ணப்பங்களும் இனி பரிசீலிக்கப்படாது என்றும் அவர் கூறியுள்ளார். வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புலனறுவை மட்டக்களப்பு வீதியில் 20வது மைல்கல் பகுதியிலுள்ள தொலைபேசி கம்பத்துக்கு அருகில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் இன்று திங்கட்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இத்தாலியில் தயாரிக்கப்பட்ட ரிவோல்வர் ரக துப்பாக்கி ஒன்றும் அதற்குரிய 4 தோட்டாக்களும் பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்றுமே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் வாழைச்சேனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பதில் பிரதம நீதியரசராக உச்ச நீதிமன்ற நீதியரசரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான ஜசந்த கோதகுட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். பிரதம நீதியரசர் பிரதி பத்மன் சூரசேன வெளிநாடு சென்றுள்ள நிலையில் ஜனாதிபதியினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். யாழ்ப்பாணம் செம்மணி வளைவு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அணையா விளக்கு தூபியை சேதப்படுத்தியவர்களை கைது செய்யுமாறு கோரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் இன்று குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை உறுப்பினர் சண்முகநாதன் பிரதீபன் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். செம்மணியில் மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட பகுதியில் கடந்த ஜூன் மாதம் அமைக்கப்பட்ட அணையா விளக்கு நினைவு தூபி இனம் தெரியாதோரால் 2வது முறையாக நேற்று சேதமாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த தூபி 2 மாதங்களுக்கு முன்னரும் விசமிகளால் சேதமாக்கப்பட்டிருந்த நிலையில் புனரமைப்பு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அணையா விளக்கு தூபி மீண்டும் சேதமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செம்மணியில் அமைந்துள்ள அணையா விளக்கு தூபி சேதப்படுத்தப்பட்டமை குறித்து கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளையும் வரலாற்றின் நினைவுகளையும் பிரதிபலிக்கும் முக்கியமான அடையாளமாக அமைந்துள்ள இத்தூபியை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட சேதம் சமூக ஒற்றுமைக்கும் ஜனநாயக மதிப்புகளுக்கும் எதிரானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை விரைவில் அடையாளம் காண வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் இப்படியான நடவடிக்கைகளை தடுக்க சமூக ஒத்துழைப்பும் அவசியம் எனவும் அமைச்சர் சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாடளாவிய ரீதியில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ள பாடசாலைகள் எதிர்வரும் 16ஆம் திகதி மீள ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சில் இன்று நடைபெற்ற கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய பாடசாலை அதிபர்கள், கல்வி நிர்வாக அதிகாரிகள், அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தின் போது பின்வரும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அதன்படி அனைத்து தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளும் டிசம்பர் 16 அன்று திறக்கப்பட வேண்டும். அன்று திறக்க முடியாத பாடசாலைகளுக்கான தொடக்க நாளை நிர்ணயிக்கும் அதிகாரம் பாடசாலை அதிபர்களுக்கும் மாகாண வலயக்கல்வி பணிப்பாளர்களுக்கும் வழங்கப்படுகின்றது. டிசம்பர் 16 அன்று ஆரம்பிக்கும் பாடசாலைகளுக்கு வருட இறுதி விடுமுறை டிசம்பர் 23 முதல் வழங்கப்படும். டிசம்பர் 16 முதல் 22 வரையான காலப்பகுதியில் பாடசாலை சுத்தம், பராமரிப்பு, மீளமைப்பு பணிகள், வெள்ள பேரழிவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை அடையாளம் காணல், அவர்களுக்கு தேவையான மனநல மற்றும் பிற நலத்திட்ட உதவிகளை ஏற்பாடு செய்தல் அல்லது சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு பரிந்துரை செய்தல் இவற்றை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து பாடசாலைகளுக்கும் 2026 கல்வியாண்டு ஜனவரி 1ஆம் தேதியன்று தொடங்கப்படும். கல்வியாண்டு தொடங்கியவுடன் 2025 சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் தவணை பரீட்சை நடத்தப்படும். பிற வகுப்புகளுக்கான தவணை பரீட்சைகளை நடத்த வேண்டுமா என்பதற்கான முடிவு அதிபர் மற்றும் கல்வி அதிகாரிகளுக்கு ஒப்படைக்கப்படுகின்றது. பரீட்சை நடத்தப்பட்டாலோ இல்லையோ அனைத்து மாணவர்களும் அடுத்த வகுப்புக்கு தகுதி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். பரீட்சை திணைக்களத்துடன் ஆலோசித்து 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர மீதமுள்ள பாடங்களை மிக விரைவில் நடத்தும் திகதியை நிர்ணயித்தல். 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர மீதமுள்ள பாட பரீட்சைகளுக்கான கால அட்டவணையை அடிப்படையாக கொண்டு 2026 கல்வியாண்டு ஆரம்பிக்கும் நாள் மற்றும் வருடாந்த கால அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும் ஆகிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன.